ஹலோ எவ்ரி ஒன். லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே நான் காரடையாக நோம்பு இருந்தேன். அதில் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு தான் இப்போது போஸ்ட் பண்ணுறேன். காரடைக்கும் இனிப்பு அடைக்கும் தனித்தனியாக மாவு வறுத்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் இந்த காராமணி ஊற வச்சுட்டு தேங்காய்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த நோம்புக்கு உருகாத வெண்ணெய் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் ஆல்ரெடி பாலாடெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். அதை அரைச்சி இந்த மாதிரி வெண்ணெய் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு காரடை மாவு தான் செய்ய ஆரம்பித்தேன். அதை எடுத்து ஃபேன் கடியில் வச்சுட்டு அதை ஆறுற கேப்பில் இனிப்பு அடைக்கான மாவை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட் இயர் என்னால் இந்த அடையெல்லாம் செய்ய முடியல. நான் சென்னையில் ரூமில் இருந்தேன். அங்கே இந்த ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஃபாஸ்டிங் முடிச்சுக்கிட்டேன். இந்த இயர் தான் வீட்டில் இருக்கோம்லன்னு சொல்லிட்டு எல்லா அடையுமே தேவையானதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். எண்ணெய் கூட ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இனிப்பு அடைக்கு கொஞ்சம் தேங்காய் நிறையவே சேர்த்துக்கிட்டேன். இனிப்பு அடை மாவும் ரெடி பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல நல்லா ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி தட்டி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இனிப்பு அடை மட்டும் லைட்டாக சொதப்பின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். மனோஜ் சாப்பிட்டு சொன்னாங்க, கொஞ்சம் தண்ணி ஓவராக பிடிச்சி போல் லைட்டாக சொதன்னு இருக்குன்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, ஃபஸ்ட் டைமே நம்ம இந்த அளவுக்கு பண்ணிட்டோமேன்ற ஒரு ப்ரவுட் மொமெண்ட்டில் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சு சாமி கும்பிட்டுட்டு நோம்பு இருந்துட்டோம். சாமிக்கு நெய்வேதியெல்லாம் முடிச்சுட்டு ஃபாஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் சாமிக்கு இலையில வச்சுருந்த அடையெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட பசுமாடு இருந்துச்சு. அவங்க வீட்டில் போய் அந்த மாட்டுக்கு கொடுத்துட்டு வந்தோம். அவ்வளோதான்.